அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நான் உங்களை எனது ஐக்யூ மாஸ்டர் தமிழ் என்ற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இன்றைய இந்த வீடியோவில் சில வித்தியாசமான ஐக்யூ புதிர்களை உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன். அந்த வகையிலே இப்பொழுது நாங்கள் முதலாவது ஐக்யூ புதிருக்கு போகலாம். ஓகே, இங்கே காட்டப்படுகின்ற இலக்கங்களில் இந்த முக்கோணத்திலே நான் காட்டுகின்ற இலக்கத்தை நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். அதாவது முதலாவது இலக்கம் 11, இரண்டாவது முக்கோணத்தில் இருப்பது 12, மூன்றாவது முக்கோணத்தில் இருப்பது 14, நான்காவது முக்கோணத்தில் இருப்பது 18, ஐந்தாவது 20, ஆறாவது கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க்கில் வர வேண்டிய அந்த சரியான இலக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அன்பான மாணவ மாணவிகளே, இந்த இலக்கத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய ஐக்யூ லெவலை நீங்கள் இலகுவாக அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் அதிகப்படியான ஐக்யூ கொஸ்டினை வழங்க இருக்கின்றேன். எனவே என்னுடைய இந்த யூடியூப் சேனலை ஒரு விசை சப்ஸ்கிரைப் செய்து நான் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்கள் இப்பொழுது உடனடியாக விடைக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஓகே, முதலாவதாக நாங்கள் இந்த 11 எடுப்போம். இந்த 11உடன் நாங்கள் இந்த 11 கூட்டுவோம். 11 கூட்டின 22. அப்ப அந்த 22 10 கழிப்போம். இப்பொழுது கழிக்கும் போது வரும் விடை 12. எனவே இதே விடை இங்கே வந்திருக்கிறது பாருங்கள், 12. ஓகே, விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த விடை 14 எப்படி வந்தது நீங்க கண்டுபிடிக்க வேண்டும். அதை நான் தெளிவாக விளங்கப்படுத்துகிறேன், கவனமாக பாருங்கள். இந்த 12ஐயும் 12ஐயும் நாங்கள் கூட்டுவோம். கூட்டினால் 24. எனவே இந்த 24 சய 10 கழிக்கும் போது வரும் விடை 14. இந்த 14 இங்கே காணப்படுகின்றது. எனவே அடுத்த 18 எப்படி வந்தது பார்ப்போம். 18 வந்ததற்கான விளக்கத்தை இப்பொழுது நான் உங்களுக்காக வழங்குகிறேன். 14ஐயும் கூட்டினா 28. இந்த 28 சய 10 கழிக்கும் போது வரும் விடை 18. ஓகே, விளங்கி இருக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக இது 18 விடை. அடுத்ததாக 26 வாரம் வந்ததை பார்க்கலாம். இங்கே 26ஐ போடுவோம். 18ஐ போடுவோம். 18 சக 18 36. எனவே 36 10 கழிக்கும் போது வரும் விடை 26. எனவே இதற்கான சரியான விடையை நாங்கள் இப்பொழுது கண்டுபிடிக்கலாம். கொஸ்டின் மார்க்குக்கான சரியான விடை, அதாவது 26ஐயும் கூட்டுவோம். 26ஐயும் கூட்டும் போது வரும் விடை 52. இந்த 52 10 கழிக்கும் போது வரும் விடை 42. எனவே இதற்கு சரியான விடை சமன் 42. ஓகே, இது ஒரு முதலாவது என்னுடைய இந்த ஐக்யூ மாஸ்டர் தமிழில் இருக்கின்ற முதலாவது ஒரு ஐக்யூ புதிர். நாங்கள் அடுத்த இரண்டாவது வீடியோக்கு நாங்கள் போகலாம். ஓகே, ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது ஒரு ஐக்யூ கொஸ்டினுக்கு போகலாம். இங்கே காட்டப்படுகின்ற இந்த கணக்கினுடைய விடையை நீங்கள் கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம். அவ்வாறு பிடிக்க முடியாமல் இருக்கும் சந்தர்ப்பத்தில் நான் உங்களுக்காக இந்த விடையை இலகுவாக சொல்லித்தரப் போகின்றேன். இதை கவனமாக பாருங்கள். ஓகே, முதலாவது என்னவென்றால் முதல் பெருக்கத்தை நாங்கள் செய்ய வேண்டும். முதல் பெருக்கம்தான் முதலாவது. அதாவது முதலாவது அடைப்பு இன் பெருக்கல் கூட்டல் கழித்தல். ஓகே, இப்போ நாங்கள் 7ஐயும் 9ஐயும் பெருக்குவோம். 7 9 63. 7 9 63. அடுத்தது பிரக்கெட்டை போடுவோம், ஏனென்றால் சய இருக்கின்றது. அதனால் சய 3 தர 4 சக 10 சமன் கொஸ்டின் மார்க். இப்பொழுது 63 சய 12 சக 10 சமன் கொஸ்டின் மார்க். அந்த வகையிலே இப்பொழுது இலகுவாக இந்த விடையை கண்டுபிடிக்க முடியும் எங்களால். 63 12 போனாயத்தின 51 சக 10 சமன் 61. எனவே இதற்கான சரியான விடை என்னவென்றால் மாணவர்களே 61 ஆகும். இது இரண்டாவது புதிர். ஓகே, நாங்கள் இப்போ மூன்றாவது புதிருக்கு நாங்கள் போகலாம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இது மூன்றாவது ஐக்யூ மேத் கொஸ்டின். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால்
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்பொழுது நாங்கள் உடனடியாக இப்பொழுது 3வது ஐக்யூ மேட் கொஸ்டினுக்கு போகலாம். அதாவது கேள்வி இதுதான். இங்கே காட்டப்படுகின்ற இந்த பாக்ஸிலே காட்டப்படுகின்ற இலக்கங்களை கவனமாக பாருங்கள். ஏனென்றால் நான் இப்போ அதுக்கான கேள்வியை சொல்ல போகின்றேன். 2 அதிக ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகைக்கும், அதாவது இந்த பெட்டியில் காணப்படுகின்ற 2 அதிக ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகைக்கும், கேள்வியை கவனமாக கவனிக்க வேண்டும், 2 குறைந்த இரட்டை எண்களின் பெருக்கத்திற்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, கேள்வி இதுதான். 2 அதிக கூடிய ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகைக்கும் 2 குறைந்த இரட்டை எண்களின் பெருக்கத்திற்கும் என்ன வித்தியாசம் என்பதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் சொல்ல வேண்டும். எனவே நாங்கள் இப்பொழுது இரண்டு அதிகமான ஒற்றை எண்களின் கூட்டுத்தொகையை கவனிக்க வேண்டும். அதாவது இங்கே நான் பட்டம் போட்டு காட்டுகிறேன் பாருங்கள். 27 என்ற இலக்கம் இங்கே காட்டப்படுகின்றது. இது அதிகூடிய ஒற்றை எண்களில் முதலாவதாக தரப்படுகின்ற இந்த ஒற்றை எண். அடுத்த அதிகூடிய ஒற்றை எண் 21. எனவே இந்த எண்களினுடைய கூட்டுத்தொகையை நாங்கள் இப்பொழுது கவனிக்க வேண்டும். இந்த 2 இலக்கங்களினுடைய கூட்டுத்தொகை 48. 21 நான் போடுகிறேன் பாருங்கள். 21, அடுத்தது 27, மொத்தம் 48. அடுத்ததாக நான் கண்டுபிடிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் 2 குறைந்த இரட்டை எண்களின் பெருக்கத்திற்கும் என்ன வித்தியாசம்? எனவே இங்கே இரட்டை எண்களின் பெருக்கம் 4 வந்திருக்கின்றது. முதலாவது இரட்டை எண் 4, அடுத்த இரட்டை எண் 6. இது ரெண்டினுடைய பெருக்கத்தை கவனிக்க 4 6 24. எனவே 2க்கும் இடையிலான வித்தியாசத்தை காண வேண்டும். விடை 24. இதுதான் இந்த புதிருக்கான சரியான விடை, 24. ஓகே, இது 3வது புதிர். இது இந்த யூடியூப் சேனல்லே 3வதாக போடுகின்ற வீடியோ இதுதான். அதிலே 3வது புதிர் இந்த புதிர். அடுத்த புதிருக்கு நாங்கள் இப்பொழுது செல்லலாம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இது 3வது வீடியோவினுடைய 4வது புதிர். இதற்கான சரியான விடையை நீங்கள் கொமெண்டிலே தெரிவியுங்கள். நான் இதற்கான விடையை அடுத்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லுவேன். எனவே இதற்கான வீடியோவை நீங்கள் கவனமாக கண்டுபிடித்து அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள். ஓகே, கொமெண்டில் தெரிவியுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே கொமெண்டிலே இந்த வீடியோவுக்கு கீழே இந்த விடையை தெரிவியுங்கள், பார்க்கலாம். இது மிகவும் இலகுவானதொரு கணக்கு. எனவே இதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. தட்ஸ் இட். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஐக்யூ மேட் மாஸ்டர் தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.